இப்போ நம்ம ரிலேட்டிவ் ரிவர் ஓகே நமக்கு எப்படி கண்டிஷன்ஸ் அப்படின்னா ஒரு நிமிஷம். எப்படின்னா நமக்கு இதுல கரெக்டா சுச்சுவேஷன்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஆக்சுவலி இப்போ ஒரு ரிவர் இருக்கு அப்படின்னா எஸ் சார் ரிவர் நம்ம பார்க்குறோம். இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஓகே சார் சம்டைம்ஸ் வாட்டர் ஸ்டில்லா கூட இருக்கலாம். வாட்டர் மூவ் ஆகாம அப்படியே ஸ்டேஷனரியா இருக்கலாம். அது மேல போட் வந்துட்டு மூவ் ஆகி போகலாம். ஒரு போட் ஓகே சார் போட் மூவ் ஆகி போகுது. இப்போ போட்டோட ஸ்பீடு வந்துட்டு வெலாசிட்டி ஆஃப் விபின்னு வாட்டரோடது வந்து விடபிள்யூ. ஓகே சார் இப்போ நமக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா விபி வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது விடபிள்யூ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். ஓகே சார் எஸ் இப்போ நம்ம கிரவுண்ட்ல இருந்து நம்ம பார்க்குறோம். இப்போ ஆக்சுவலி இது போட்டோட ஸ்பீடு விடபிள்யூ பி அப்படின்றது ஸ்பீட் ஆஃப் போட்டு. ஓகே சார் இது வாட்டரோட ஸ்பீடு. இப்போ சப்போஸ் வாட்டர் ஒரு 2 மீட்டர் பர் செகண்ட்ல வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார் ஒரு 10 மீட்டர் பர் செகண்ட்ல. ஓகே சார் இது ஆக்சுவலி போட்டோட ஸ்பீடு 10 மீட்டர் பர் செகண்ட். கிரவுண்ட்ல இருந்து இதை பார்த்தோம் அப்படின்னா இது ஆல்ரெடி ஒரு 10 மீட்டர் பர் செகண்ட்ல போட் மூவ் ஆகிட்டு இருக்கு. 2 மீட்டர் சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால the velocity of boat with respect to ground. Velocity of boat with respect to water plus the velocity of water with respect to ground அப்படின்னு நமக்கு ஆட் ஆகும். அப்போ ஆக்சுவலாக நமக்கு இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 12 மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா அது ரெண்டுமே இது ரெண்டுமே கேரி பண்ணிட்டு போயிடும். 10 மீட்டர் பர் செகண்டும் இந்த 2 மீட்டர் பர் செகண்டும் என்ன ஆயிரும் சேர்ந்து. புரியுதா? எஸ் சார் 12 மீட்டர் per இப்போ ஒருவேளை வாட்டர் இஸ் ஃபில் வாட்டர் ஸ்டேஷனரியா இருக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து 0 ஆயிடும். ஓகே சார் நமக்கு 10 மட்டும்தான் இருக்கும், 2 வராது, ஆட் ஆகாது. அதாவது வாட்டர் வந்து மூவ் ஆகாம அப்படியே இருக்குது. ஓகே சார் இதுக்கு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே சார் டவுன் ஸ்ட்ரீம் வந்து என்ன அப்படின்னா வாட்டர் வந்துட்டு அந்த ஹை ரீஜன்ல இருந்து அந்த ஹை ப்ரெஷர் ரீஜன்ல இருந்து லோ ப்ரெஷர் ரீஜன் நமக்கு தெரியும் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். எஸ் சார் வாட்டரோட ஃப்ளோலேயே நம்ம மூவ் ஆகி போறோம் அப்படின்னா அது டவுன் ஸ்ட்ரீம். ஓகே சார் இப்போ நமக்கு 2 வெலாசிட்டி என்னாகும் சேர்ந்து ஆட் ஆகும். பட் இதுவே ஒருவேளை நம்ம அப் ஸ்ட்ரீம்ல இருக்கோம். ஓகே சார் என்னன்னா இப்போ போர்ட் வந்துட்டு இந்த டைரக்ஷன் மூவ் ஆகுது. ஓகே சார் அதாவது வாட்டருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வாட்டர் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே சார் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா போட்டோட ஸ்பீடு விபிடபிள்யூ. ஓகே சார் இப்போ வாட்டரோட வெலாசிட்டி விடபிள்யூஜி அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம கிரவுண்ட்ல இருந்து நம்ம பார்க்குறோம். இப்போ விபிஜி இது எவ்வளோ அப்படின்னா போட் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் வாட்டர். ஓகே சார்
இதுதான் விஷயம். இப்போ என்ன ஆயிடும், நமக்கு சப்ட்ராக்ட் ஆயிடும். இப்போ இதுவே 10 மீட்டர் per செகண்ட்ல ரிட்டர்ன் போகுதுன்னு வச்சுக்கோங்க போட்டு. ஓகே 10 மீட்டர் per செகண்ட்ல ரிட்டர்ன் போகுது. வந்து 2 மீட்டர் per செகண்ட்ல ஃப்ளோ ஆகிருக்கு. இப்போ என்ன வரும் அப்படின்னா 10 மைனஸ் மீட்டர் per செகண்ட். ஓகே இதுல நான் லெஃப்ட் சைடுனா இதுக்கு வந்து நெகட்டிவ் போட்டுக்கிறேன், இதுக்கு பாசிட்டிவ், அது பிரச்சனை கிடையாது. ஓகே சார் கன்வீனியன்ஸ். ஓகே சார் வெக்டார் மாதிரி எக்ஸாக்டா இது 10 வந்து நெகட்டிவ் சார் 2 அப்படி போட்டால் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகே சார் ஆட் ஆகாது. இப்போ எனக்கு இந்த சைடு நம்ம டைம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம கிராஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓகே சார் இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கோம். ஓகே சார் இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு பின்னு வச்சுக்கோங்க. டி அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வெலாசிட்டி ஃபார்முலா என்னது அப்படின்னா ஈக்குவல் டு டி டிவைடட் பை டைம். டைம் வேணும் அப்படின்னா டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டிஜிக்கு பதிலாக என்ன இருக்கோ அதை நம்ம இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். டி ஈக்குவல் டு டி டிவைடட் பை இது வந்து அப் டவுன் ஸ்ட்ரீம். ஓகே சார் என்ன வருது அப்படின்னா விபிடபிள்யூ பிளஸ் விபி விடபிள்யூஜி. ஓகே அப் வந்து வேணும் அப்படின்னா போட்டுட்டு விபிடபிள்யூ ஓகே சார் ஓகேவா சார்? எக்ஸாக்டா நான் பிடபிள்யூ விடபிள்யூஜி தான் போடணுமா அப்படின்னா நம்மளோட கன்வீனியன்ட். இப்போ நீங்க வந்து விபி ஓகே சார் எடுத்துக்கலாம். வாட்டருக்கு வந்து விடபிள்யூன்னு எடுத்துக்கிறதா எடுத்துக்கோ, இல்லை வி ரிவர்னு ஆர் எடுத்துக்கிறது தான் எடுத்துக்கோ. ஓகே சார் அது ப்ராப்ளம் கிடையாது. நம்மளோட கன்வீனியன்ட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு புக்லையும் ஒவ்வொரு மாதிரி போட்டுக்கோ. ஒவ்வொரு வீடியோஸ்ல வேற வேற வீடியோ பார்த்தோம்னா எஸ் சார் கரெக்டாக. ஓகே சார் இப்போ ஒருவேளை வந்து போட்டு வந்துட்டு அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம். ஓகே சார் கேக்குது சார் இது இது பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்குவோம். ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். போட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பி போயிட்டு எண்டிங் பாயிண்ட் முடிச்சு திருப்பி என்ன ஆகுது, அதே இடத்துக்கு ரிட்டர்ன் வருது. டோட்டல் டைம் ஓகே சார் டைம் கேபிட்டல் டி ஈக்குவல் டு டி அப் ப்ளஸ் டி டவுன். ஓகே சார் இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெண்டு வேல்யூ, டி அப்போட Yes, sir. வேல்யூ டி டவுனோட வேல்யூ நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஓகே சார் ஒருவேளை வந்து இதுல சில ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு. இஃப் வாட்டர் இஸ் ஸ்டில் அப்படின்னா Okay, என்ன sir. ஆகும், இந்த போர்ஷன் வந்து 0 ஆயிரும். ஓகே சார் ஓகேவா? அப்போ டி டிவைடட் பை விபிடபிள்யூ டி டிவைடட் பை விடி, அப்போ டி கேபிட்டல் டி என்ன வருது அப்படின்னா 2D பை விபிடபிள்யூ தான் வரும். ஓகே சார் போட்டு இல்லை சார், ஒருவேளை எனக்கு வந்து போட் வந்து டர்ன்ட் ஆஃப். ஓகே சார் அதாவது போட் இப்போ சப்போஸ் வாட்டர் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, போட் நம்ம Okay, ஸ்விட்ச் sir. ஆன் பண்ணலைனாவே என்ன ஆகும், மூவ் ஆகும் நம்ம எதுவுமே பண்ணலனாவே போட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ ஒரு இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் டியை மட்டும் கிராஸ் பண்றதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா நம்ம சிம்பிளா இஃப் போட் இஸ் ஆஃப் அப்போ டி சிம்பிளி டி வந்து என்னது, டி அப் இது டவுன் தானே, சரி டி டவுன் எஸ் சார் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டி டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் த ரிவர். ஓகே சார் இது நம்ம Okay, sir. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். ஓகே சார் இப்போ இதில் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் ஒரு 2 கொஷின் கொடுத்துருக்குறாங்க. ஓகே சார் ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க, போட் டேக்ஸ்
2 hours to travel 8 kilometer back in still water. Okay. Water, if the velocity of water is 4 kilometer per hour, then find the time Time taken taken to going up to 8 kilometer. ஒரு நிமிஷம். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் யோசி. ஆன்சர் பார்க்காம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம இது சிம்பிள், நமக்கு பேசிக் தான். நம்ம வந்து டிஸ்டன்ஸ் டைம், வெலாசிட்டி டைம், அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அடிஷ்னலாக என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, அந்த வெலாசிட்டி சேர்ந்து ஆட் ஆகுது, இல்லை வாட்டரோட வெலாசிட்டி ஆட் ஆகாமல் இருக்கு. ஓகே சார். எங்க சால்வ் பண்ண பார்க்கலாம் அந்த கொஸ்டின். ஆன்சர் பார்க்காம சால்வ் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாரு, ஜஸ்ட் பொறுமையா என்னன்றதை ரீட் பண்ணி பாரு, பிரேக் பண்ணி பாரு, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம எப்படின்றத சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே சார். என்னது, ஃபைண்ட் த டைம் டேக்கன் ஃபார் கோயிங் அப் அண்ட் டவுன். எஸ் சார். given டேட்டா என்னென்ன? Given data வந்து upstream over sorry sir. Boat takes 2 hours to travel 8 kilometer and back in still water. So மூலையில வண்டியில வந்து டிராவல் பண்றதுக்கு 2 hours எடுத்துக்குது சார். And if the velocity of the water is 2 kilometer per hour, the time taken going upstream, velocity of the water வந்து 4 kilometer per hour கொடுத்திருக்காங்க சார். அப்போ வந்து upstream 8 kilometer அது டைம் எடுத்திருக்கும். velocity of boat actually first நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே சார். ஸோ நமக்கு ஆக்சுவலி என்ன கொடுத்துட்டாங்க, velocity of water கொடுத்தாச்சு. Yes sir. velocity of water with respect to அப்படின்னா 4 கிலோமீட்டர். ஆக்சுவலா நம்ம ஃபார்முலா என்னது, டி அப் என்ன வரும் சார், டி டவுன் என்ன வரும்? T add ஆகும், distance divided by velocity of water plus velocity of water with respect to ground. அதே டி என்ன வருது அப்படின்னா டி divided by velocity boat with respect to water, velocity of water with respect to ground. நமக்கு டேட்டால டி கொடுத்தாங்களா? எஸ் சார் கொடுத்துருக்காங்க.
தெரியுது சார். இப்போ போட்டு என்ன ஆகுது அப்படின்னா டிராவல் பண்ணுது. ஓகேவா? போட்டுக்கு ஓகே ஒரு சார். ஸ்பீட் இருக்கு. ஓகே சார். போட் ஸ்டார்ட் பண்ற டைம்ல ஒரு ஒரு கார்க் பீஸ் இருக்கு. அந்த அந்த கார்க் பீஸ் என்ன ஆகுதுன்னா வாட்டரோட ஸ்பீட்ல அந்த வாட்டர் மேலேயே மூவ் ஆயிட்டு போகுது ரிவர்ல. ஓகே சார். வெலாசிட்டி ஆஃப் போட் ஒரு வேல்யூ, வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் ஒரு வேல்யூ. ஓகே சார். போட்டு வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர், இது வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் வச்சுப்போம். இப்போ இந்த காருக்கும் பார்த்தோம்னா வாட்டரோட ஸ்பீட்ல தான் அது மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ ஓகே அடுத்து சார். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா the boat passes through the piece of cork floating in water while moving downstream. அப்போ downstream இந்த டைரக்ஷன் தான் வாட்டரும் இதே தான் ப்ளோட் இது டவுன் ஸ்ட்ரீம்ல தான் இருக்கும். ஓகே சார்.
of cork. If it turns back at time t1, Okay, sir. t1 அப்ப இதை நம்ம tன்னு வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் t அப்படின்னு வச்சுக்கலாம். Okay, sir. நமக்கு இந்த காருக்கு என்ன ஆகுது, அதுவும் மூவ் ஆயிட்டே இருக்கு. போட்டும் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த போட்டோட வேல்யூ எவ்வளோ, 5 கிலோமீட்டர் பெர் ஹவர். Okay, sir. ஸோ இந்த கார்க்கோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா, passes through a piece of cork floating in water while moving in downstream. அப்போ அதை கொடுக்கல அவங்க. Yes, sir. Yes, sir. வாட்டரோட ஸ்பீடு நம்ம கொடுக்கல. நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அன்னோனா வச்சுட்டு நம்ம அதை கால்குலேட் பண்ணணும். ஸோ அது நமக்கு அன்னோன். அது இருந்துச்சு. Okay, sir. என்ன ஆயிடுச்சு, போட் இந்த இவ்வளோ தூரம் போயிடுச்சு. அப்போ இதை டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து நம்ம டின்னு வச்சுக்கலாம். போட்டு டிராவல் பண்ண Okay, sir. டிஸ்டன்ஸ் Okay, sir. போயிருக்கு. இப்போ திருப்பி என்ன ஆகுது அப்படின்னா அதே டைரக்ஷன்ல திருப்பி பின்னாடி அதே டிஸ்டன்ஸ் வருது போட்டு. Okay, sir. வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பாயிண்ட்ல கார்க்கு மீட் பண்ணுது. கார்க்கு Okay, என்ன sir. ஆயிட்டு இருக்கு, இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கா, போட்டும் Yes, sir. ரிட்டர்ன் வருதா. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கார்க்கு இந்த இடத்துல ரீச் ஆயிருச்சு, கார்க்கு இங்கே ரீச் ஆயிருச்சு, போட்டும் இவ்வளோ தூரம் வந்து இங்கனக்குள்ள ரீச் ஆயிருச்சு. Okay, sir. இந்த டைம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, T2ன்னு வச்சுக்கலாம். இது ஆக்சுவலி இதுதான் T1. இப்போ டேர்ன் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, இங்கே மூவ் Yes, ஆயிருக்கு, sir. D அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்குவோம். Yes, sir. D1ன்னு வச்சுக்கோம், D1ன்னு வச்சுக்கோம். இப்போ ரிட்டர்ன் ஒரு டிஸ்டன்ஸ் வருது இல்லையா, அது D2ன்னு வச்சுக்கலாம். Yes, sir. இப்போ இவ்வளோ தூரம் நமக்கு அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் மூவ் ஆயிருக்கு. கொஷின் என்ன கேட்குறாங்களா, when the boat meet the cork again, Yes, sir. இந்த டைம்ல மீட் பண்ணதுன்னு கேட்குறாங்க. அப்போ T1 இது வந்து T2ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டிருக்க கொஷின் வந்துட்டு T1 plus T2. Yes, sir. புரியுதா? Yes, sir. டிஸ்டன்ஸ் டிராவல் பை த போட் டியூரிங் திஸ் டைம். அப்போ இது D1 plus D1 plus T2. Okay, sir. புரியுதா? அப்போ நமக்கு போட்டு ஸ்டார்ட் பண்ணி போகுது, அதே சேம் டைம்ல கார்க்கும் வாட்டர்ல ஃப்ளோட் ஆயிட்டே வருது. போட் ஆனால் Yes, வேகமா sir. முன்னாடி போயிட்டு ஒரு பாயிண்ட்ல டேர்ன் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகுதுன்னா கார்க்கு வந்து அதுவும் ஸ்லோவா வந்துட்டு இருக்கு இல்லையா, ஆமா, அதை sir. நம்ம வந்து ஒரு இடத்துல பார்த்தாச்சு. ஓகேவா, இப்போ இதோட நமக்கு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. Okay, sir. T2 ரெண்டு டைம் இருக்கு, D1 D2 ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ T1ஓட வேல்யூ 30 மினிட்ஸ் கொடுத்துட்டாங்க. Yes, sir. 30 minutes. 30 மினிட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே தானே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பொறுமையா ஒவ்வொரு ஈக்குவேஷனா நம்ம என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் Okay, sir. இந்த பாயிண்ட் ஏ அப்படின்னு வச்சுக்குவோம். ஏ, இந்த பாயிண்ட் வந்துட்டு பி, இந்த பாயிண்ட் வந்துட்டு சி. Okay, sir. ஏ டு பி ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பி டு சி என்ன ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். Okay, ஏ sir. டு பில தான் நமக்கு D1 இருக்கு, T1 இருக்குது. Yes, sir. எவ்வளோ 30 மினிட்ஸ் சொல்லிட்டாங்க, நமக்கு அது நோன் வேல்யூ. D1 Yes, sir. நமக்கு தெரியாது. ஓகேவா. இப்போ இந்த இடத்துல எனக்கு டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, இப்போ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா D1ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் மல்டிப்ளைட் பை T1. Okay, sir. ஓகேவா. பட் இந்த இடத்துல வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் அப்படின்னா யாருன்னா வெலாசிட்டி ஆஃப் போட் ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் வாட்டர். ஆக்சுவலி இங்கே நான் வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர்னு சொல்லிட்டேன், இதில் இது VB தான். Okay, sir. ஓகேவா. இப்போ போட்டோட வெலாசிட்டியையும் அந்த ரிவரோட வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஏன்னா ரிவருக்கு ஒரு ஸ்பீடு இருக்கு இல்லையா, ஆமா, sir. இந்த ஸ்பீடையும் போட்டோட ஸ்பீடையும் நம்ம ஆட் பண்ணோம்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும், River velocity. இது Yes, sir. ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு நம்ம T1ஆல மல்டிப்ளை பண்ணணும். Okay, sir. ரிவர்ஸ் ப்ராசஸ் என்னது, D2C. Yes, sir. இதுல நமக்கு என்ன வருது, D2 கிடைக்குது. Okay, sir. இதோட ரிட்டர்ன் டைம் எவ்வளோ, T2. இது நமக்கு என்னன்னு தெரியாது. Yes, sir. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், D2க்கான ஈக்குவேஷன் போட போறோம்.
T2ஓட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு என்னது இது 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 அப்ஸ்ட்ரீம் தானே. அப்ப அப்ஸ்ட்ரீம்ல போட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. Yes, sir. வந்துட்டு விவி வந்து ஆப்போசிட்ல இருக்கு. வாட்டர் எந்த சைடுல இருக்கு? ரைட் சைடு இருக்கு. நம்ம இப்படியே வச்சுக்கலாம். Yes, அப்போ sir. இது நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, V மைனஸ் VW. Okay, sir. ஓகேவா? D2. இதுதானே. அப்போ காருக்கு மூவ் பண்ணியிருக்க Yes, sir. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இதுதானே. காருக்கு மூவ் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். Yes, sir. ப்ளூ கலர்ல போட்டிருக்கிறோம் இல்லையா? Yes, sir. காருக்கு மூவ் பண்ணியிருக்கிற டிஸ்டன்ஸ். Distance. இதை வந்து டி டி டிசின்னு வச்சுப்போம். Okay, sir. ஓகேவா? அப்போ டிசினா எவ்வளோ? D1 ஈக்குவல் டு டிசி பிளஸ் D2. Okay, sir. ஏன்னா டோட்டல் D1ங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸு. அதில் டிசியும் D1ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா D2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு D1 கிடைக்கும். இந்த ஒரு Okay, sir. ரிலேஷன்ஷிப் தனியாக வச்சுக்குவோம். Okay, இப்போ sir. D1ஓட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாரு. D1ஓட ஈக்குவேஷன் VB VW T1. Yes, sir. VB மைனஸ் VW T2. இப்போ நமக்கு VBயோட வேல்யூ நமக்கு தெரியும். VB எவ்வளோ? Okay. 30யா மாற்றி சொல்லிட்டேன். T1 Okay, sir. எவ்வளோ? 30. அதே Okay, மாதிரி sir. VB வச்சுக்குவோம். ஃபைனலாக நம்ம அதை எலிமினேட் ஆகிடும், கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ D1ஓட Okay, ஈக்குவேஷன் sir. நம்ம ஒரு தடவை ரீரைட் பண்ணுவோம். D1 ஈக்குவல் டு VB T1 plus VW T1 equal to T2 minus VW T2. அடுத்து கார்க்கோட டிஸ்டன்ஸ். Okay, sir. கார்க்கோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி அதோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இப்போ பார்ப்போமா. கார்க்கு வந்து எவ்வளோ ஸ்பீட்ல மூவ் ஆகுது? Okay, sir. Car வந்து it எவ்வளோ? moves T0, sir. சொல்றேன். இப்போ கார்க்கோட ஸ்பீடு வந்துட்டு வெலாசிட்டி ஆஃப் கார்க்குன்றது வெலாசிட்டி ஆஃப் வாட்டர். ஓகேவா? அப்போ கார்க்கு மூவ் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ? கார்க்கு மூவ் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா? வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் T1 plus T2. புரியுதா? Yes, sir. டிசியோட ஃபார்முலா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம்? அதாவது இப்போ கார்க்கு இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு போகுது இல்லையா? ஆமா, sir. அப்போ அதோட ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி மல்டிப்ளைட் பை டைம். கார்க்கோட வெலாசிட்டி என்னது? Okay, வாட்டரோட sir. வெலாசிட்டி. Okay, sir. வெலாசிட்டி. அப்போ T1 plus T2 இங்க இருந்து இது வரைக்கும், அதாவது ஃபுல்லா போயிட்டு வரதுக்கு T1, திருப்பி ரிட்டர்ன் வரதுக்கு T2. அப்போ காருக்கு இங்க இருந்து இது வரைக்கும் போற டைம் எவ்வளோ? Okay, sir. Plus T2. இதா கார்க்கோட ஸ்பீட் வந்து டைம் எவ்வளோ? T1 plus T2. T2. டிசி அப்போ கார்க்கோட வெலாசிட்டி ஃபார்முலா என்னது? அது VW 1 plus VW T2. Okay, sir. எப்படின்னா Yes, இப்போ sir. நம்ம இங்க ஒரு ஈக்குவேஷன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். என்னது? D1 ஈக்குவல் டு டிசி பிளஸ் D2. இந்த ஒரு ஈக்குவேஷன் புரிஞ்சுதா எப்படின்னு? Yes, sir. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாரு. 4 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். 1. Okay, sir. இது 4ன்னு வச்சுக்கலாம். Okay, sir. இந்த TW T2 TW T2 இப்போ இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ண கேன்சல் ஆயிருமா? Yes, sir. இப்போ ஈக்குவேஷன் 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணுவோம். இப்போ என்ன கிடைக்கும்? D2 plus DC. Okay, sir. என்ன கிடைக்குது? இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். Okay, sir. TW மைனஸ் TW T2 பிளஸ் TW T2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? VB T2 plus VW T1. Okay, sir. இந்த D2வும் DCயும் யாரு? D1 Yes, sir. equal to D1. அப்போ VB T2 plus VW T1 equal to VB T1
plus VW T1. இந்த VW T1ம் VW T1ம் கேன்சல் ஆயிடுச்சு. Okay, sir. பாரு VB T2 VB T1 Okay, sir. equal to VB T1. VB cancel. T1 equal to T2. Okay, sir. இதுல ஆன்சர் என்ன வந்துருச்சு அப்படின்னா T1 equal to T2 which is equal to 30 minutes. Okay, sir. இப்போ டைம் Yes, எவ்வளோ sir. ஆயிருக்கு அப்படின்னா 30 மினிட்ல நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? Okay, sir. அப்போ நமக்கு டோட்டல் டைம் என்ன வரும்? காருக்கு அதோட பாயிண்ட்ல இருந்து அந்த ரிட்டர்ன் வரும்போது மீட் பண்ணுது இல்லையா? ஆமா சார். தானே கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் டைம் என்ன? இங்க இருந்து போறதுக்கு 30 மினிட், திருப்பி ரிட்டர்ன் Yes, sir. வர்றதுக்கு எவ்வளோ? 30 மினிட். 30 minutes. டோட்டல் டைம் அது நம்ம கொஸ்டின் நம்பர் 1 என்னன்னு அது டோட்டல் டைம். டோட்டல் டைம் equal to T1 plus T2. அப்போ T1ம் 30 தான், T2ம் 30 தான், which is equal to 60 minutes. அடுத்த செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா D1 plus D2 என்னன்னு கேட்குறாங்க. D1 plus Okay, D2 sir. Okay, sir. நம்ம கால்குலேட் பண்றது. Okay, sir. D1 plus D2 இங்க நம்ம பார்ப்போம். இப்போ D1 plus D2 இதுக்கு ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ண முடியுமா? இதையும் ஆட் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் பாரு. Okay, sir. ஈக்குவேஷன் 1 and 2. Okay. ஈக்குவேஷன் 1ஐ 2ஐயும் ஆட் பண்ணலாம். D1 plus D2 தானே? ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? D1 Add the plus T1 plus D2. அதாவது நமக்கு T1ம் 30 தான், T2ம் 30 தான். ஓகேவா? Okay, sir. அப்போ புரியுது இது sir. மொத்தமாவே என்ன ஆயிரும்? இதுவும் கேன்சல் ஆயிரும். Cancel ஆயிடும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 2VB into 30. Okay, sir. ஓகேவா? இப்போ வெலாசிட்டி ஆஃப் போட் எவ்வளோ? ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம். வெலாசிட்டி ஆஃப் போட்டு 5 மீட்டர். வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு அது ஓகேவா? Okay, sir. 5 மீட்டர் into Okay, sir. 30. ஓகேவா? இப்போ நம்ம போட்டோம்னா எவ்வளோ கிடைக்கும்? வருஷன் மிஸ் பண்ணியிருக்கிறோமா? மினிட்ஸ் ஓகே 30 மினிட்ஸ். இது முக்கியமான விஷயம். Okay, sir. ஓகேவா? மினிட்ஸ் 1 மினிட், அதாவது 30 மினிட் அப்படின்னா 30 மினிட் இஸ் ஈக்குவல் டு 1/2 hours. 2 into 5 into 1/2 hours. Okay, sir. இது Yes, 5 sir. kilometer per hour. 5 kilometer per hour. இப்போ இந்த 2ம் 2ம் கேன்சல். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? இந்த ஹவர்ஸும் இந்த ஹவர் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 5 கிலோமீட்டர். Okay, sir. இதுதான் நமக்கு ஆன்சர். அப்போ இந்த கொஸ்டின் வந்துட்டு நம்ம பொறுமையாக என்ன பண்ணணும்? நம்ம ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரேம் பண்ணிடணும். பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதை ப்ராப்பராக சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஜென்ரலாக நம்ம ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கிற மாதிரி டைமு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் வச்சு ஈஸியாக அதை சால்வ் பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சால்வ் பண்ணணும். Okay, sir. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக பண்ணணும். Okay, sir. ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸி ஆன்சர் வந்துடும். இப்போ அடுத்து இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். டைம் Okay. ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் பார்ப்போம். நான் அடுத்து நாளைக்கு உனக்கு எத்தனை ஈவினிங் வரைக்கும் இருப்பியா அங்கே ஸ்கூலில்? நாளைக்கு கிளாஸ் இருக்கு, வரணும் வந்துடுறேன் நாளைக்கு சார். வந்துருங்க. ஆக்சுவலி எனக்கு இல்லைன்னா கிளாஸ் டைமிங் என்ன இருக்கும் சார்? லைக் அபவ் 8:30 or 8 சார். நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அந்த பையனும் ஏதோ இன்னைக்கு கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அது எதுவும் வராமல் ஓகே சார். இருந்தாலும் நம்ம நாளைக்கு 2 பேத்துக்கு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே சார். நீ எத்தனை மணிக்கு வந்துருவ?
வேற சார் ஏதாச்சும் லைக் 5 o'clock வரணும்னாலும் வரேன் சார், இல்ல அதுக்கப்புறம் உங்களுக்கு வைக்கணும்னாலும் வரேன் சார், எதுவாக இருந்தாலும் ஓகே சார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி எனக்கு நாளைக்கு 5 o'clock முடிஞ்சிடும் ஸ்கூலு. ஓகே சார். அதனால ஓகே வந்துடுவேன், 6 மணிக்கு முன்னாடி வந்துடுவேன். ஓகே சார். 6:30 அந்த time. ஓகே சார், அப்போ நாளைக்கு நான் 5 o'clock வந்துடுறேன் சார். 5 o'clock வந்துடுவேன். நீ அதை கரெக்டா படிச்சு பா. நாளைக்கு ஓகே எப்படி சார். கொஞ்சம் வேகமா டீச் பண்ணுவாங்க, ஏன்னா டேஸ் கம்மியா தானே இருக்கு. ஆமா சார். அதுக்கு மாதிரி கம்மியா தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, போர்ஷன் ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஜஸ்ட் நியூட்டன்ஸ் லால ஒண்ணுமே கொடுக்கல, ஃபர்ஸ்ட் லா மட்டும் தான் ஓகே கொடுத்துருக்காங்க, சார். குவாண்டம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 10 minutes 20 minutes கூட ஆகாது. ஓகே சார். ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க, 2 பக்கம் தான் கொடுத்துருக்காங்க, ம், சேஞ்ச் இன் ஓகே சார். மொமெண்டம் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். எதனாலன்னா இப்போ உங்களுக்கு டைம் பார்த்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லீவ்ஸ் அதுலயும் செகண்ட் பார்ட்லயும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாலும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஓகே சார். சரிம்மா. ஸோ எக்ஸசைஸ் கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். எஸ் சார். பேஜ் நம்பர் சார். 86. எஸ் சார். கொஸ்டின் நம்பர் 29 பார்ப்போம். ஓகே சார். கேன் ஸ்விம் இன் ஸ்டில் வாட்டர். இப்போ எப்படின்னா, இப்போ இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் போட்டுன்னு வரும், ஸ்விம்மர்னு வரும். ஓகே சார். ரெண்டுமே கொடுப்பாங்க, போட்டு ஸ்விம்மர். ஓகே. இது வந்து பேஜ் நம்பர் 86. இது எக்ஸசைஸ் 2ன்னு நினைக்கிறேன். எஸ் சார். இது கொஞ்சம் ஓரளவு தியரட்டிக்கலா இருக்கும். எக்ஸசைஸ் 1 ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 2ல தான் நமக்கு நியூமெரிக்கல்ஸ் அதிகமா இருக்கும். இப்போ இந்த ரிவர் ப்ராப்ளம்ல வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது 1 டைமென்ஷன் தான். எஸ் சார். நம்ம 2 டைமென்ஷன் பார்க்கல, அது இன்னும் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த 2 டைமென்ஷன் பார்த்துட்டு அந்த நியூட்டன்ஸ் லா எல்லாம் பார்த்துவோம். ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். A person can swim in still water at 5 meter per second. He moves down in a river of velocity 3 meter per second. First downstream and then next same distance upstream. Ratio of times. So என்னது ஃபர்ஸ்ட், இப்போ இது velocity of swimmer எவ்வளோ 5. அடுத்து velocity of river வந்து எவ்வளோ, ரிவர் வந்து 3 மீட்டர் per second சார். முக்கியமான விஷயம் எல்லாமே சேம் யூனிட்ல இருக்குதான்னு பார்த்துக்கணுமா, ஓகேவா? சப்போஸ் அதை மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா அதுவும் பெரிய தொல்லையாகி போயிடும். சேம் டிஸ்டன்ஸ் தான் கவர் ஆகுது, ஓகே தானே? இப்போ அப் ஸ்ட்ரீமுக்கும் டவுன் ஸ்ட்ரீமுக்கும் சேம் டிஸ்டன்ஸ். இப்போ அப் ஸ்ட்ரீம் நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோமோ அதே டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் மாற்றி. ஓகே சார். இதுதான் நமக்கு சேம் டைரக்ஷன்ல போனால் டவுனு, ஆப்போசிட்ல வந்தால் அப், அப்படி வச்சுக்குவோம். அப்போ டிஸ்டன்ஸ் சேம், அப்போ நம்ம டின்னு எடுத்துக்கலாம். அப்போ டவுனுக்கான டைம் டின்னு எடுத்துக்கலாம், அப்புக்கு டியூ எடுத்துக்கலாம். ஓகே சார். இப்பதான் நம்ம பார்த்தோம், ஓகே தானே? இப்போ இதோட வெலாசிட்டி எப்படி, கம்பைன்டு வெலாசிட்டி vs plus vr டி, எதாவது டி டிவைடட் பை டிடி, ஓகேவா? அதே நம்ம டவுன் அப் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, டி டிவைடட் பை டி அப் பார்த்தோம் அப்படின்னா vs மைனஸ் விஆர். ஓகே சார். ஆப்போசிட்ல வரனால என்ன ஆகும் அப்படின்னா சப்ட்ராக்ட் ஆகும், எஃபெக்ட் ரெடியூஸ் ஆயிரும். ஓகே சார். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டி டவுன் டிவைடட் பை டி, ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரேஷியோ எடுக்க போறோம். இப்போ டி டவுனுக்கு என்ன ஃபார்முலா, டி டவுன் இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை விஎஸ் பிளஸ் விஆர். எஸ் சார். டி அப் ஈக்குவல் டு டி டிவைடட் பை விஎஸ் மைனஸ் விஆர். ஓகே. டி என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும் டிவைட் பண்ணோம்னா. இப்போ இந்த நெகட்டிவ்ல உள்ளது மேலையும் பாசிட்டிவ்ல உள்ளது கீழே. ஓகே சார். எப்படி வருது, VS divided by VS plus equal to 5 minus 3 divided by 5 plus 3. ஓகே சார்.
divided by 8. இதான் நம்மளோட ரேஷியோ 1/4. இது Okay. ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஒன் டைமென்ஷன்ல இருக்கும்போது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின். Okay, sir. எக்ஸசைஸ் வந்து பார்த்தா தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இதை சால்வ் பண்ணிட்டு தான் ஆக்சுவலி அங்க போயிருக்கணும். Okay, sir. பிரச்சனை இல்லை. நம்ம காம்ப்ளிகேட்டட் பார்க்கும்போது நிறைய அதுல என்ன சொல்றது அதுல Okay, sir. boat takes 4 hours, 4 hour upstream and 2 hour downstream for covering the Yes, same sir. distance. The ratio of velocity of boat to the water. இப்ப இதுல எப்படி கொடுத்துருக்காங்க? டவுன் ஸ்ட்ரீமோட டைம் எவ்வளோ? டி டவுன் வந்துட்டு 4 hour. Yes, sir. அப்பு டி அப்க்கு வந்துட்டு 2 hours கொடுத்துருக்காங்க. மாத்தி Yes, sir. மாத்தி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் அப் கொடுத்துருக்காங்க, செகண்ட் தான் டவுன் கொடுத்துருக்காங்க. Yes, sir. டி டவுன் வந்து எவ்வளோ? 2 hours. hours. அப் வந்துட்டு ஓகேவா? இப்போ Okay, sir. கவரிங் த சேம் டிஸ்டன்ஸ். இப்போ இங்கேயும் டி தான், இதுக்கும் டி தான். Okay. அதே ஃபார்முலா தான். ஓகேவா? Okay, sir. T down is equal to D divided plus VR. Okay, sir. Up is equal to by VS minus VR. Yeah. என்ன ஆக்சுவலி கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க? VS to VR தான் கேட்டிருக்கிறாங்க. Okay, sir. இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? எப்படி எதுவும் ஐடியா இருக்கா? இதுல நமக்கு ஒரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா T டிஸ்டன்ஸ் சேம். Okay, sir. டைம் கொடுத்தாங்க. இப்போ ஜஸ்ட் ரேஷியோ எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகேவா? அப்போ T Okay, sir. டிவைடட் பை T அப். Okay, sir. எவ்வளோ வருது? இதே போன தடவை போட்டது தான். அப்போ VS minus VR டிவைடட் By பை VS plus VR. ஓகே, இதோட ரேஷியோ Okay, எவ்வளோ? T டவுன் எவ்வளோ? 2. 2. அப் வந்துட்டு 4. 4. 1 by 2. 2. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 2 VS minus 2 VR. VR equal to VS plus VR. இப்போ இங்க பார்ப்போம், இந்த VS இந்த சைடு வந்துச்சுன்னா நெகட்டிவ் ஆகும், இது அந்த ஆமா சைடு sir. போகும்போது Positive. ஆகுது. 1:3, sir. Plus VS அடுத்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆமா sir. அதுக்கப்புறம் VR plus 2VR. கிடைக்கும். அப்ப VS equal to 3VR. 1:3. 3 by 1. ஓகேவா? VS by VR equal to 3 by 1. இது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா போடுங்க. Sir, 3 by 1 னா 3:1. இல்ல sir, 3 by 1 னா அப்ப 3:1. Okay sir. நம்ம சம்டைம்ஸ் இந்த ரேஷியோல வந்துட்டு ரெண்டுமே கொடுத்துட்டாங்க, டவுட் வந்துருச்சு அப்படின்னா கொஸ்டின் ஒரு தடவை நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். எது ஃபர்ஸ்ட்? இப்போ போட் ஃபர்ஸ்ட் வருது. ஓகே, நம்ம போட் அதெல்லாம் ஸ்விம்மர்னு எடுத்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு ஒன்று பி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம ஸ்விம்மர் கொஸ்டின் ஸ்விம்மர் வந்துச்சா, அதில் எஸ் எடுத்துக்கிட்டோம். ஸ்விம்மர் போட் ரெண்டுமே ஒன்று தான். ஸ்விம்மர்னாலும் போட், ஆனால் ரெண்டுமே ஒரே வேலையை தானே பண்றாங்க. எஸ் சார். மேனோட எஃபர்ட், இது என்ஜினோட எஃபர்ட், அவ்வளவுதான். ப்ராப்ளமும் ஒண்ணுதான். எல்லாத்துலயும் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா யாரும் ஆக்சிலரேட் ஆகிறதே கிடையாது, எல்லாமே யூனிஃபார்ம் ஸ்பீடு தான். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு சமா நீ இதுல சால்வ் பண்ணி பாருங்க. ஒன் டைமென்ஷன் இப்போ நீ வெளியில போறீங்களே, போயிட்டு வந்து சால்வ் பண்ணி பாரு. ஓகே சார். ஓகேவா? அடுத்த கிளாஸ்ல நம்ம ரிமைனிங் எல்லாமே பார்ப்போம். ஓகே சார். எஸ் சார். ஓகே.